இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபேண்டசி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு 18+ சம்பந்தப்பட்ட கண்டென்ட் தான். இந்த மாதிரியான கதைகளை எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல வர எல்லா படங்களும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இருக்கு. நம்ம யூடியூப் சேனலோட பேர் தான் டெலிகிராம் சேனலோட பேரும். விருப்ப வரவங்க அங்க பாத்துக்கலாம். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்லயே இந்த ஸ்டோரியோட ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா ஒரு கேக் வெட்டிக்கிட்டு இருக்கு. எதுக்காகன்னு பார்த்தா அவங்களுக்கு இப்ப புதுசா ஒரு குழந்தை கிடைக்க போகுது. ஹீரோயினுக்கு ஒரு சில உடம்புல ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமா அவங்களால இப்ப குழந்தை பெத்துக்க முடியல. இதுக்காக இவங்க ஒரு வாடகை தாயை வச்சு அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு வாரிசை ஒரு குழந்தையை பெத்துக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. அந்த குழந்தையும் பிறந்துடுச்சு. அது ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தைய கொண்டு வரதுக்காகத்தான் இந்த ஹீரோயின் இப்படி இந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த புருஷனும் ஹீரோயின் இவ்வளவு சந்தோஷமா இருக்காளே அப்படின்னு சொல்லி, அதுவும் ரொம்ப வருஷமா இவங்களுக்கு குழந்தையே இல்ல, இப்போ அவங்க நினைச்ச எல்லாமே கைகூடி வந்துருச்சுங்கிற மாதிரி அந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் எடுத்து டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரமே அந்த வாடகை தாய் அந்த குழந்தையோட இந்த வீட்டுக்கு வரப்போறத பத்தி ஹீரோயின் நம்ம புருஷன்கிட்ட பேசிக்கிட்டு, நம்ம இத்தனை வருஷம் ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லி எவ்வளவு ஏக்கத்தோடு இருந்தோம். அதுவும் நம்ம நினைச்ச மாதிரியே ஒரு அழகான குழந்தை நமக்கு இப்ப கிடைக்க போகுது. இது எல்லாத்துக்கும் அந்த கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஹீரோயின் இந்த புருஷன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த புருஷன் என்ன சொல்றானா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல நம்ம லைஃப்ல இனி வர காலங்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமானதா அமைய போகுதுன்னு சொல்லி, நீ தான் உனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லி ரொம்ப நொந்து வெந்து போயிட்டேன். எது எதுக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது கண்டிப்பா நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். அந்த பொறுமை தான் லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினுக்கு அவன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன சொல்றானா, சரி சரி ஏதோ ஒரு அவசரத்துல அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல நான் இருந்துட்டேன். இதுக்கப்புறமும் அப்படி இருக்க போறதில்ல. நம்மளோட குழந்தைய நாம ரொம்ப ஒழுக்கமா வளர்த்த போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் அவங்க ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் ஒரு கனவு இருக்கும்ல, தன் குழந்தைங்களை எப்படி மேல கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்ட விஷயத்தை தான் அந்த புருஷன் கிட்ட ஹீரோயினும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. அநேகமா அந்த வாடகை தாய் தான் வந்திருக்காங்க போல இருக்குன்னு சொல்லி கதவை திறந்தா கையில குழந்தையே இல்ல. குழந்தை எங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ கேட்க, இப்ப புதுசா வந்திருக்க அந்த லேடி என்ன சொல்றானா, எனக்கு ஒரு விஷயம் சொல்ல தோணுது, அதை நம்ம உள்ள வந்து விலாவரியா டீடைல்டா பேசலாமா, வெளியே நின்று பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வர. அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த குழந்தைய அவங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை, ஏன்னா நானே அந்த குழந்தைய வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த வாடகை தாய் சொல்றாங்க. இதை கேட்கும் போது ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க, எங்களுக்கு ஒரு குழந்தை பெத்து கொடுக்கறதா சொல்லி தான் நம்ம அக்ரிமெண்ட் போட்டோம். அது எங்களோட ஹெல்த் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் காரணமா தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கே நாங்க தள்ளப்பட்டோம். இப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு இப்படி வந்து கடைசியில குழந்தைய நானே வச்சுக்கிறேங்கிற மாதிரி சொன்னா இது எந்த விதத்தில் நியாயம், இது சரியான ஒரு விஷயமே இல்ல, இது முறையா உங்களுக்கே எப்படி தோணுதுங்கிற முதல்ல சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாம் கேட்க, அந்த லேடி என்ன சொல்றனா, இல்ல எனக்கு ஃபேமிலின்னு சொல்லிக்கு யாருமே இல்ல அப்படிங்கறனால எனக்கு அந்த குழந்தை இருந்தா அது வந்து எனக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமா இருக்கும், என்னோட அடையாளமாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த குழந்தைய நானே வச்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த புதுசா வந்த லேடி இவங்க கிட்ட சொல்ல, இவங்க மனசுடைஞ்சு போயிடுறாங்க. இவங்க பல கனவுகளோட ஒரு மைண்ட் செட்ல இருந்திருப்பாங்க, அவங்களுக்கும் சொல்லி ஒரு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஆனா இப்படி வந்த இந்த லேடி இப்படிப்பட்ட ஒரு குண்டை தூக்கி போடுவான்னு சொல்லி அவங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க. ஹீரோயினால இதை சுத்தமா ஏத்துக்கவே முடியும். ஏன்னா அவங்களுக்கு தான் இப்போ அந்த குழந்தை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருந்திருப்பாங்க. இப்படி வந்ததுமே இவ இப்படிப்பட்ட ஒரு செயலை பண்ணிட்டாங்களே. ஆரம்பத்துல அந்த அக்ரிமெண்ட்ல எல்லாம் நீட்டா கையெழுத்த போட்டு நமக்கு ஒரு குழந்தையை பெத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த ஒரு ரேட்டையும் அவங்க பேசியிருப்பாங்க. ஆனா இப்படி கடைசி நேரத்துல வந்து அதெல்லாம் முடியாது, அந்த குழந்தையை நானே வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது எந்த விதத்திலையும் ஒரு ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா இல்ல. இதை எக்காரணத்துக்கும் நான் ஏத்துக்கவே மாட்டேன். நீங்க என்ன சொன்னீங்களோ அந்த அக்ரிமெண்ட் டீலிங் படி எனக்கு அந்த குழந்தையை கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கட் அண்ட் ரைட்டா இந்த லேடி கிட்ட சொல்லிடுறேன். ஆனா இந்த லேடி இவங்க கிட்ட இவங்கள மாதிரி கோபமா பேச கிடையாது. என்னோட மனநிலையும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நான் தான் சொல்றேன்ல, எனக்குன்னு சொல்லி ஃபேமிலியில யாருமே இல்ல, அது இல்ல அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டேன். ஆனா இப்போ அந்த குழந்தையோட முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த குழந்தைய உங்களுக்கு கொடுக்க மனசு இல்ல, நானே அந்த குழந்தைய வச்சு வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க கிட்ட அவங்க ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. இவங்களால இதுக்கு எப்படிப்பட்ட ஒரு பதில் சொல்றதுன்னு தெரியல. சரி அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல அந்த குழந்தை எங்க கிட்டயே வளரட்டும், நீங்க எப்பெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி துணி விருப்பப்படுறீங்களோ அப்ப வந்து நீங்க அந்த குழந்தைய தாராளமா பாத்துக்கலாம், நாங்க எங்களோட குழந்தை தான் அது அப்படின்னு சொல்லி எக்காரணத்துக்கும் உரிமை கொண்டாட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ இந்த லேடி கிட்ட பேசியிருக்காங்க. ஆனா அவங்க வந்து இந்த டெய்லிக்கு ஒத்து வர மாதிரி தெரியல. இது கண்டிப்பா சரி வராது. ஏன்னா நீங்க ஆரம்பத்துல ஒரு பிரியத்துக்காக இதை சொல்லுவீங்க, ஆனா போக போக அது ரியல் லைஃப்ல இது சாத்தியமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனோட மனநிலையும் எப்ப வேணா சேஞ்ச் ஆகலாம், அதுக்காக இதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டேன். ஹீரோயினால இது ஏத்துக்கவே முடியல. அப்ப ஹீரோயின் இவங்க கிட்ட ஒரு பிளான சொல்றான். அது என்னன்னு பார்த்தா, இந்த குழந்தை மட்டும் இல்லாம நீ சேர்ந்து எங்க கூட ஒரு ஃபேமிலியா வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த லேடி கிட்ட சொல்ல, இதை கேட்டதுமே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படின்னா நீங்க என்ன வேலைக்காரி மாதிரி வச்சுக்கலாம், இல்ல அந்த குழந்தைக்கு ஒரு பேபி சிட்டர் மாதிரி வச்சு என்ன கடைசி வரைக்கும் வாழ்க்கைய அப்படியே முடிச்சிடலாம்னு சொல்லி பிளான் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கறாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நாங்க உங்களை வச்சு ட்ரீட் பண்ணவே மாட்டோம், நீயும் இந்த ஃபேமிலியில ஒரு ஆள் தான், சொல்ல போனா இப்போ என்னோட மனைவிக்கு எந்த அளவுக்கு ஒரு உரிமை இருக்கோ அதே உரிமையை நான் உனக்கும் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினோட புருஷன் சொல்ல, இதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு கட்டத்துல அதிர்ச்சியா
அதிர்ச்சியா தான் இருக்கு. என்னடா இது இவன் சடனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இப்படி யாருனே தெரியாதவங்க கிட்ட சொல்லிட்டானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறேன். ஆனா அப்போ ஹீரோயின் சொல்றானா, நமக்கு வேற வழி இல்ல, நமக்கு அந்த குழந்தை வேணும்னு சொன்னா இப்படிப்பட்ட ஒரு அட்ஜஸ்ட்மெண்டான விஷயங்களை நம்ம செஞ்சுதான் போயாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கிட்ட அவன் சொல்ல ஹீரோயினும் இப்ப அமைதியா இருக்கிறான். அப்போ இந்த லேடி என்ன கேக்குறாங்கன்னா, இல்ல எனக்கு புரியல, நீங்க எந்த மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் உரிமை இருக்கு அப்படின்னு சொன்னா இது எப்படின்னு சொல்லி எனக்கு சரியா புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த லேடி கேக்குறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றானா, ஆக்சுவலா நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி மாறிடலாம். அப்படி மாறிட்டோம்னு சொன்னா உங்களுக்கு இது ஒரு அந்நியமான ஒரு வீடாகவோ இல்ல நீங்க உங்க குழந்தையை பார்த்துட்டு இருக்கனால ஒரு வேலைக்காரி அப்படிங்கிற ஒரு நினைப்போ இப்படிப்பட்ட எந்த ஒரு எண்ணமே வராது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒற்றுமையான ஒரு ஃபேமிலியா மாறிட்டோம்னு சொன்னா உங்களுக்கு இந்த எண்ணம் வரதுக்கு வரவே வாய்ப்பு இல்லை. அப்போ நீங்க இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சகஜமான ஒரு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க உங்க குழந்தை தான் உங்களுக்கு உலகம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல, அந்த குழந்தையும் நீங்க எப்போதும் இருந்து பாத்துக்கலாம். கூடவே எங்களுக்கும் ஒரு குழந்தை வேணும், நாங்களும் அந்த குழந்தைய ஒரு தாய் தகவனா இருந்து அவங்களையும் பாத்துக்கும். இப்ப நம்ம 2 பேரோட பிரச்சனைகளும் ஒரு கட்டத்துல சரியான மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. ஆனாலுமே இவங்களுக்கு இது சரியா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தோணல. ஒருவேளை அந்த குழந்தையை இவங்களுக்கு கொண்டு வரதுக்காகவும் அந்த குழந்தைய இங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இவளை ட்ராப் பண்ணி இங்கிருந்து வெளியே அனுப்பிடலாம், இல்ல லீகலா ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்து இவளை இங்கிருந்து வேற ஒரு ஊருக்கு கூட அவங்களால மாத்திர முடியும். அவங்க அந்த அளவுக்கு பணபலமும் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் ஹீரோவும் ஹீரோயின். இதனால இந்த லேடி கொஞ்சம் தயக்கத்தோடயே இருக்காங்க. என்னால நம்ப முடியல, ஏன்னா நீங்க இப்போ முழுக்க முழுக்க அந்த குழந்தைக்காக போலியா நடிப்பீங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் இவளுக்கு ப்ராமிஸே பண்ணி கொடுக்குறா, கண்டிப்பா என்னோட ஹஸ்பண்ட் என்ன சொன்னாரோ அது எல்லா விதமான செயல்களுக்கும் நான் ஒத்துழைக்கிறேன். நீ இந்த ஃபேமிலியில ஒரு ஆள் தான், எக்காரணத்தை கொண்டு உன்னை தனிச்சோ அல்லது இந்த ஃபேமிலியை விட்டு வெளியே போக சொல்லியோ கட்டாயப்படுத்தவோ இந்த மாதிரியான எந்த ஒரு செயலுமே நாங்க செய்ய மாட்டோம். கடைசி வரைக்கும் நீ எங்க கூடவே ஒற்றுமையா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் இந்த லேடிக்கு ஒரு ஷூரிட்டி கொடுக்குறேன். ஆனா அப்பயுமே சாதாரணமா நம்ம கிட்ட யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு காம்ப்ரமைஸான ஒரு விஷயம் பேசினாலோ அவங்களுக்கு தேவையான ஒரு செயலை செஞ்சுக்கிறதுக்காக நம்ம கிட்ட பொறுமையா போனாலுமே நமக்கு என்ன தோணும், இந்த ஆதாயமத்துக்காக தான் அவங்க அப்படி நடிக்கிறாங்க இப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நம்ம மனித இயல்புல வரது ஒரு சாதாரண விஷயம் தான். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் இந்த வாடகை தாயா நடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த கேரக்டருக்கும் தோணிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இவளுக்கு ஒரு ஷூரிட்டி கொடுக்குறாங்க. கண்டிப்பா அப்படி இல்லவே இல்லை, மத்தவங்கள மாதிரி அந்த ஏமாத்தக்கூடிய எண்ணம் அப்படிங்கிறது எனக்கு இல்லவே இல்லை. ஏன்னா சொல்ல போனா நீங்க தான் அப்படிப்பட்ட ஒரு செயலை இருக்கீங்க, எங்களுக்கு ஒரு குழந்தையை பெத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில அந்த குழந்தைய உங்க ஃபேமிலிக்குள்ளேயே வச்சு வளர்த்தலாம், இல்ல நானே வச்சுக்கிறேன், ஏன்னா எனக்கு தனிமை உணர்வு இருக்கு இப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை சொல்லி எங்களை ஏமாத்தினதே நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ இந்த லேடி கிட்ட சொல்றான். அப்ப அந்த லேடி என்ன சொல்றா, என்னோட சூழ்நிலை என்ன அப்படிங்கறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதுக்காகத்தான் அந்த குழந்தைய நானே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க கிட்ட அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா குழந்தைங்கிற ஒரு விஷயமே கிடையாது, இவனுங்களே ஒரு கண்டென்ட் உருவாக்கி இப்படி ஒரு கான்செப்ட கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ ஹீரோயினும் அவங்க சைடு இருக்கிற அந்த பிரச்சனையும் சொல்லிட்டேன். சரி இதுக்கு மேல நீங்க நிஜமாலுமே நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கறத நான் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொன்னா அதுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை வரும், அந்த நம்பிக்கை வரக்கூடிய மாதிரியான ஒரு செயலை நீங்க தான் மட்டும்தான் இந்த டீலிங்க்கு நான் ஓகே சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த லேடி சொல்ல, அப்போ ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு டைம் வேணும், அதுக்கப்புறம் இத பேசி நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க தனியா எழுந்து போயிட வெளியே போயிருந்தா இவங்க 2 பேரும் வந்து இவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னா, உங்களுக்கு நாங்க வாய் வார்த்தைகளை சொல்லி ஒரு விஷயத்த சொன்னா அதை நீங்க ஏத்துக்கிற மனநிலையில் இல்லை, நாங்க செயல்பாடுகள்லயே உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி நாம 3 பேரும் ஒரே ஃபேமிலி தான் அப்படிங்கறத இப்படிப்பட்ட ஒரு செயலை தவிர வேற எதாலையும் நிரூபிக்க முடியாதுன்னு சொல்லி இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு சில சம்பவங்கள்லாம் செய்ய ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிறாங்க. இது எப்படிப்பட்ட செயல் அப்படிங்கிறது நான் வந்து விலாவரியா விளக்கம் கொடுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அடுத்த கட்டம் எப்படிப்பட்ட எண்டிங்கோட இந்த ஸ்டோரியை முடிப்பாங்க. இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ இவளுக்கு இவங்க மேல புதுசா ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இனி இவங்க 3 பேரும் சேர்ந்து ஃபேமிலியா வாழ்வாங்களோ இல்ல என்னமோ பண்ணிட்டு போட்டு நமக்கு என்ன, இப்படிப்பட்ட ஒரு எண்டிங்கோட இந்த கதையை முடிஞ்சது. இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்கு, நம்ம யூடியூப் சேனலோட பேர் தான் டெலிகிராம் சேனலோட பேரும், அங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படங்களை பார்க்க முடியும். இப்போ நான் பெரும்பாலும் கமெண்ட்ஸே படிக்கிறது இல்ல, சோ கமெண்ட்ல படத்தோட பேரை கேட்காம பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டெலிகிராம்ல போய் நீங்க பாத்துக்கலாம். மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையில வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.